ஃபங்க்ஷனுக்கு எந்த புடவை கட்டலாம்? இது நல்லா இருக்குமா? இது எடுத்துக்கலாம். இதை கட்டிக்கலாமா? ஐயோ, இதை வசந்தி கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டோமே. இதை கட்டிக்கலாம். இது சுமதி கல்யாணத்துக்குலாம் கட்டிட்டு போனோம். வேறு எந்த புடவை கட்டின்னு போகல. இந்த புடவை எந்த ஃபங்க்ஷனும் கட்டின்னு போகல. நல்லா இருக்கு, இதையே கட்டிக்கலாம். யார் இது கால் பண்ணுறது? யார்? ஆர்த்தி, உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க பாருடி. அம்மாவை கால் பண்ணுறாங்க, கொஞ்சம் எடுங்க நீ. இந்தாம்மா. ஹலோ. சொல்லுமா. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. எனக்கு என்னம்மா, அண்ணி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன பேசுகிறா? சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்தாங்கம்மா. நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா இங்கே. ஆமாம்மா. அண்ணன் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. உட்காந்து பேசுமா, எங்கே போகிற? சரிம்மா. ஏன் இங்கே உட்காந்து பேசினா என்ன? எங்கே ஓடுறா இவ? அண்ணி என் சொந்த தங்கச்சியை பார்த்துக்கிறாங்க தெரியுமா? ஆமாம்மா. நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்கிற கேட்கவே மாட்டுறாங்க. உங்களை பார்த்து தான் நீ சொல்லிகிட்ருக்கேன். நல்லா இருக்காங்கம்மா, அண்ணி நல்லா இருக்காங்க. சரிம்மா. நான் எனக்கு வரத்துக்கு மனசே வரலம்மா. இன்னும் ஒரு 10 நாள் இங்கேயே தங்கிட்டு வரலாம் போல இருக்கு. அந்த மாதிரி அண்ணி என்னை பார்த்துக்கிறாங்க. ஹலோ, கேட்கலையாம்மா? ஒன்றும் கேட்கலையா? ஹலோ அம்மா, கேட்குதா? இதோ வெளில வந்து பேசுகிறேம்மா. அண்ணி சுத்தமாக சத்தம் கேட்கலையா? வெளில போய் பேசிட்டு வந்துடுறேன், டவர் கிடைக்கல போல். வெளியவா ஓடுற? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. உனக்கு வச்சுருக்கேன் ஆப்பு, பார்த்துக்கிறேன். சொல்லுமா. ஆமாம்மா, இரு. ஐயோ, இப்போ தான் அம்மா வெளியே வந்தேன். அது பக்கத்துலேயே உட்காந்துன்னு வெளியே விட மாட்டுதுமா பேசுகிறதுக்கு. என்ன பார்த்துக்குது? அண்ணன் மாதிரியே நடந்துக்கலாமா. அவன் பொண்டாட்டி சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்குறானே. என்னை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க தெரியுமா? இங்கே வந்து என்னை விட்டு போயிட்டியம்மா. ஒரு நாள் கூட நான்வெஜ் ஆக்கி தர மாட்றா. ஒரு முட்டை கேட்டால் கூட போட்டு தர மாட்றா. இவகிட்ட போய் என்னை விட்டு போயிட்டியே. நல்ல அண்ணி, எனக்கு நல்ல கொடுமைப்படுத்துறா தெரியுமா என்ன? என் ட்ரெஸ்ஸு, அவள் ட்ரெஸ்ஸு, அண்ணன் ட்ரெஸ்ஸு, எல்லா ட்ரெஸ்ஸையும் நானே துவைச்சி போடுறேன். பாத்திரமும் நானே கழுவுறேன். 6 மணிக்கெலாம் நீ எழுப்பி விட்டுறா. இந்த ராட்சசி கூடலாம் நான் இருக்க மாட்டேன். நாளைக்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ. சரி. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் அவள் வந்துடுவா. என்னை தனியாக பேசக்கூட விட மாட்டாமா. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவளை. எங்கேருந்தா பிடிச்சேன் இந்த ராட்சசியை. என்னை நாளைக்கே வந்து கூட்டின்னு போ, அவ்வளோதான். சரி. நான் வச்சிடுறேன். இந்த புடவைக்கு இது மேட்ச் ஆகுமா? ஷைனை போட்டு பார்க்கலாம். வாமா, அம்மா கிட்ட பேசி முடிச்சிட்டியா? பேசிட்டேன் அண்ணி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்னை பார்க்காம அவங்களால இருக்க முடியலையாம். நான் எவ்வளோ சொல்லிட்டேன், இங்கே இருக்கிறது தான் எனக்கு ஜாலியாக இருக்குது. அண்ணி அவங்க சொந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க, என்னால் அவங்கள விட்டு வர முடியாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அண்ணி. அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது, வாமான்றாங்க. நான் இன்னும் ஒரு 10 நாளாவது இருந்துட்டு வரேம்மா அண்ணி கூட அப்படின்னு சொல்கிறேன். அவங்க நாளைக்கே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில அண்ணி. இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வைக்கணும் அண்ணி. என்னம்மா சொல்கிற? நாளைக்கே வரேன்னு சொன்னாங்க. நீ கிளம்புறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போமா. சரி விடு, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தனியாக இருக்காங்கல்ல, அதான் அவங்களுக்கு ஒன்றை விட்டு இருக்க கஷ்டமாக இருக்குது போல இருக்குது. சரி, ஃபோன் கூட அவங்க அண்ணன் கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு தரேன். இந்தாங்க அண்ணி. எங்கே அந்த கால் ரெக்கார்டிங்க காணும்? அதோ இருக்கு. அது பக்கத்துலேயே உட்காந்துன்னு வெளியே விட மாட்டுதுமா பேசுறதுக்கு. என்ன பார்த்துக்குது? அண்ணன் மாதிரியே நடந்துக்கலாமா. அவன் பொண்டாட்டி சொல்றான். ஐயோ, இந்த ரெக்கார்டு எப்போ போட்டான்னு தெரியலையே. நல்லா மாட்டினேன். இந்த ராட்சஸ் கூட நான் இருக்க மாட்டேன். நாளைக்கே வந்து என்ன கூட்டிட்டு போ. குள்ளச்சி, நீ என்ன மாதிரி ஆள்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதுக்கு தான் உன் ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டு வச்சேன். நீ போய் முதல்ல அந்த கதவை சாத்திட்டு வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஐயோ, தனியாக பேசணுமாங்க அண்ணி? சரிங்க அண்ணி, நான் கதவை சாத்திட்டு போகிறேன், நீங்கள் தனியாக பேசின்னு இருங்க. ஏய், ரொம்ப நடிக்காதடி. நீ என்ன மாதிரி ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட தான் தனியாக பேசணும். முதல்ல கதவை சாத்திட்டு உள்ளவா. ஐயோ, உருட்டுக்கட்ட, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது. ஐயோ ஆர்த்தி, எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுறி. கதவை சாத்திட்டு வர அண்ணி, இதோ வர அண்ணி. ஆர்த்தி ஓடிடுறி. ஓட்டாளா? ஓடுகாலி ஓட்டியா? நீ எங்க போனாலும் வீட்டுக்கு வந்தானா அவனா? வாடி, உனக்கு இருக்குது. உங்க அண்ணனை இழுத்து வாங்குற மாதிரி உன்னை